மிகைப்படுத்தப்பட்ட உணர்வா தமிழிசையும் அண்ணாமலை சொல்லுவது போல் திசை திருப்பும் முயற்சியான ஒரு கேள்வி இயல்பா எழுது இல்லையா? 31 எம்பியா மாத்திருவாங்கன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கை நடக்கிறதா அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்ல அதாவது இது பயமுடுத்த நடவடிக்கை இல்ல. இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. அதே உத்தரப்பிரதேசல 80ல இருந்து 143 அளவுக்கு சீட்டு உயர்த்த போறாங்க. பீகார்ல 40ல இருந்து 79 அளவுக்கு உயர்த்த போறாங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த 2 மாநிலத்தை வச்சாவே 222. அப்ப எனக்கு ஹிந்தி பேசுற இந்த உத்தரப்பிரதேச, பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் இதோட சேர்த்து குஜராத்தை மட்டும் வச்சுக்கிட்டாவே நான் ஆட்சிக்கு வந்துருவேன் அப்படின்ற ஒரு நிலையை அவங்க கொண்டு வராங்க. இதுல ஏன் தலைவர் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துறாங்கன்னா, அதை தாண்டி அரசு பள்ளி மாணவர்கள் கூட வீதிக்கு வர கண்கூடா இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு முழுக்குமே வெடித்து இருக்கிறது. இந்த போக்கு சரியா? ஒன்றிய அரசோடு ஒத்துழைப்பு தானே அந்த பணத்தை வாங்கி மாணவர்களுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி தான். இப்ப இந்த வளர்ச்சியை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா அதற்காகத்தான் மாணவர்கள் இன்னைக்கு போராடுறாங்க. திமுக இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு இதற்கான அந்த போராட்டத்தை நடத்தும். ஹிந்திங்கிறது ஒரு போலி நாடகம் சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு சொல்றாரு. மும்மொழிங்கிறதுதான் கல்வி வளர்ச்சிக்கானது. அரசு பள்ளி மாணவர்கள் பயிலக்கூடாது என்பதற்காக இவர் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? இது எப்படி புரிந்து கொள்ளும்? மொழி கொள்கை நாங்க கடைபிடிக்கிறோம் சொல்ற யாராவது ஹிந்தியை தவிர வேற ஏதாவது ஒரு மொழி அவங்க பேசி இருக்கிறாங்களா? அந்த தலைமைகள்ல அந்த தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? நம்மள 3 மொழி படி அப்படின்னு சொல்லி ஹிந்தியை திணிக்கிற வேலையை செய்யறாங்க. அதுக்காக தான் தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா அது தென் மாநிலங்களுக்கு மேல தலைக்கு மேல தொங்குற கத்தி அப்படின்ற விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைய இங்க தமிழ்நாட்டுல திமுக பேசாம இருக்கணும். அத திமுக எப்பப்பெல்லாம் பேசுதோ அப்பெல்லாம் அதை மடைமாற்ற வேலையை என்ன செய்யணும்ன்றதுதான் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் வேலை. அதனால இப்பயும் அதை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திமுகவின் ஐடி விங்கின் மாநில துணை செயலாளர் திரு மதுரை பாலா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழக முதல்வர் ஒரு பிரஸ் மீட் அவசரமா கொடுத்திருக்காரு. அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, தலைக்கு மேல் கத்தி தொங்குவதாகவும் கிட்டத்தட்ட நம்ம எம்பிக்களுடைய இந்த மறுசீரமைப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க 30 எம்பியாக குறைக்க வாய்ப்பு இருக்கின்ற அபாயகரமான செய்தியை சொல்லியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை 5ஆம் தேதி கூட்டுவதாக சொல்லியிருக்கிறார். இப்ப இந்திய எதிர்ப்பு போராடுகின்ற சூழல்ல இப்படியான ஒரு அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அதாவது அது இந்தி தலைவர் இன்னைக்கு பேசி இருக்கிற இந்த தொகுதி மறுசீரமைப்பு மறுவரையறை டீலிமிட்டேஷன் பிரச்சனை ஆகட்டும், இது தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டின் நலன்களை, தமிழ்நாட்டோட அரசியல் முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடிய நடவடிக்கையா தான் நரேந்திர மோடி அரசு செய்யுது. அதுக்காக தான் தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா அது தென் மாநிலங்களுக்கு மேல தலைக்கு மேல தொங்குற கத்தி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அரசியல் ரீதியான இந்த பிரதிநிதித்துவத்தை இந்த டீலிமிட்டேஷன் மூலமா குறைச்சிடலாம் அப்படின்னு நரேந்திர மோடி நினைக்கிறார். ஏன் அப்படின்னா RSS பாஜக இந்தி பேசுற மாநிலங்கள்ல வளர்ந்த அளவுக்கு தென் மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல அதால வளரவே முடியல. தமிழ்நாட்டுல நரேந்திர மோடி என்னென்ன நாடகம் போட்டாலும் இங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலன்ற ஒரு சூழல். அதே இது இப்ப கேரளாவா இருந்தாலும் கர்நாடகாவா இருந்தாலும் தெலுங்கானாலையும் அவங்களுடைய ஆட்சி கிடையாது. ஆந்திரால மட்டும்தான் இதா இருக்காங்க. அப்போ தென் மாநிலங்கள்ல அரசியல்ல நம்ம அவங்களை இனிமே சார்ந்து இருந்தா நமக்கு பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் பயன் தரக்கூடியதா இருக்காது. அப்ப இந்த டீலிமிட்டேஷனை செஞ்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான தொகுதியை 39ல இருந்து 30 குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலம் அவங்க பிரதிநிதித்துவத்தையும் அவங்க குரலையும் நம்ம ஒடுக்கலாம் அப்படின்ற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தி திணிப்பு மூலமாவும் இதே ஒரு நடவடிக்கையை தான் மும்மொழி கொள்கையை திணிக்கிறோன்ற விஷயத்திலையும் செஞ்சாங்க. இது உரிமை சார்ந்த ஒரு விஷயம்ன்றனாலதான் தலைவர் அவர்கள் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. தமிழிசை அவர்கள் எப்போதுமே தமிழிசை ஆகட்டும், அது அண்ணாமலை ஆகட்டும், இல்ல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும்
அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைய இங்க தமிழ்நாட்டுல திமுக வந்து பேசாம இருக்கணும். அத திமுக எப்பப்பெல்லாம் பேசுதோ அப்பெல்லாம் அதை மடைமாற்ற வேலையை வந்து என்ன செய்யணும்ன்றதுதான் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் வேலை. அதனால இப்பயும் அதை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. தொகுதி மறைப்பு சீரமைப்புங்கிறதே திசை திருப்பு முயற்சிக்கிறாங்க. இந்தி விஷயம் பேசும்போது என்ன சொல்றானாக்க, இந்திங்கிறது ஒரு போலி நாடகம் சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு சொல்றாரு. மும்மொழிங்கிறது தான் கல்வி வளர்ச்சிக்கானது. அரசு பள்ளி மாணவர்கள் பயிலக்கூடாது என்பதற்காக இவர் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள்ன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? இதை எப்படி புரிந்து கொள்ளும்? இல்ல, அதாவது அண்ணாமலை வந்து அவர் வந்து இருமொழி கொள்கையில தான் படிச்சிருப்பார். அதாவது தமிழுக்கு தாய்மொழிக்கு முக்கியத்துவம், இங்கிலீஷ் வந்து படிச்சிருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருமொழி கொள்கை படித்ததன் விளைவாதான் ஐஐஎம்ல வந்து அவருக்கு சீட்டு கிடைச்சிச்சு. ஐஐஎம்ல வந்து மேனேஜ்மெண்ட் படிச்சாரு, இல்ல இங்க பிஎஸ்ஜி டெக்னாலஜில பிஇ படிச்சாருனாலும் அதுவும் இருமொழி கொள்கையால தான் கிடைச்சது. யூபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ் சர்வீஸ் வாங்குறதுக்கும் அவருக்கு வந்து இந்த இருமொழி கொள்கை தான் வந்து உதவியா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து அங்க வரைக்கும் அது இடஒதுக்கீடா இருக்கட்டும், சமூக நீதி அடிப்படையில அண்ணாமலை அதுலதான் அந்த கோட்டால தான் வாங்கி இருக்கிறாரு. அதே நேரத்துல இருமொழி கொள்கை தமிழிசை அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மருத்துவரா இருக்கிறாங்க அப்படின்னா இருமொழி கொள்கையால வந்த ஒரு விஷயம் தான். அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்னு சொல்றது அவங்களுடைய சக தலைவர்கள் இருக்காங்கல்ல, பாஜகவை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து தலைவரோ, பீகார்ல இருந்து தலைவரோ, மத்திய பிரதேசத்துல இருக்க தலைவர்கள் யாராவது மும்மொழி கொள்கையை நாங்க கடைபிடிக்கிறோம்னு சொல்ற யாராவது ஹிந்தியை தவிர வேற ஏதாவது ஒரு மொழி அவங்க பேசி இருக்கிறாங்களா? அந்த தலைமைகள்ல அந்த தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? நம்மள வந்து 3 மொழி படி அப்படின்னு சொல்லி ஹிந்தியை திணிக்கிற வேலையை செய்யறாங்க. ஆனா அவங்க ஹிந்தி பேசுற மாநிலம் ஒரே ஒரு மொழியை தான் படிக்க செய்யறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளியில உத்தரப்பிரதேசத்துல 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு மொழியவே ஒழுங்கா படிக்கல அப்படின்னும் போது நீங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி அது ஹிந்தியை வந்து திணிக்கிற வேலை எதற்கு? இப்ப எனக்கு தாய்மொழியான தமிழும் இங்கிலீஷும் தான் எனக்கு வந்து வளர்ச்சிக்கு உலக ரீதியா நான் போறேன், ஒரு சாப்ட்வேர்ல வேலை பார்க்க போறேன், இல்ல ஒரு கார்பரேட்ல நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னா இங்கிலீஷ் தான் அவசியம், இருமொழி கொள்கை தான் அவசியம் நம்ம பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு. அதை தாண்டி எனக்கு வந்து படிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு நான் ஜெர்மனி யூரோப் ஜெர்மன் படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டா ஜெர்மன் படிக்கிறேன், ஜப்பான் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டா ஜப்பானீஸ் படிக்கிறேன், ஸ்பானிஷ் படிக்கணும்னா அப்படி எனக்கு என்ன தேவையோ. இப்ப அதுலயே வந்து கம்ப்யூட்டர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னா அந்த லாங்குவேஜ் படிக்கலாம். நான் போய் ஹிந்தியை போய் படிச்சுட்டு நான் வடநாட்டுல நான் சத்தீஸ்கர் போக போறேன்னா, உத்தரப்பிரதேசத்துல போய் வேலைக்கு போக போறேன்னா, அங்க இருந்து வேலைக்கு வர்றவங்க வேணா இங்க வந்து தமிழ்ன்ற ஒரு இதை வந்து படிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. அவங்க நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணாமலையும் தமிழிசையும் ஆர்எஸ்எஸ் ஓட ஒரு என்னது ஒரு குரலா மட்டும்தான் இங்க ஒழிக்கிறாங்களே தவிர சுய சிந்தனையோட அவங்க பேசுறது இல்லைன்றதான் இதுல இருந்து தெரியுது. இல்ல இப்ப ஒரு படி மேல போய் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் வீதிக்கு வருவது சரியா? இந்திய எதிர்த்து அரசு பள்ளி மாணவர்கள், டிஎம்கே மாணவர்கள் எல்லாமே கூட வீதிக்கு வந்துறாங்க. அதை தாண்டி அரசு பள்ளி மாணவர்கள் கூட வீதிக்கு வர்றத கண்கூடா இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு முழுக்குமே வெடித்து இருக்கிறது. இந்த போக்கு சரியா? ஒன்றிய அரசோடு ஒத்துழைப்பு தானே அந்த பணத்தை வாங்கி மாணவர்களுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி. அதாவது நம்மளுடைய ஒரு உரிமை சார்ந்த விஷயம், தாய்மொழி தமிழ் அப்படின்ற சார்ந்த விஷயம், நம்மளுடைய இருமொழி கொள்கை. அதாவது இங்க ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய தாய்மொழி சார்ந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய வளர்ச்சி சார்ந்த 2 விஷயமும் அடங்கியிருக்கு. அண்ணாவோட அந்த இருமொழி கொள்கைங்கிறது சாதாரணமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோன்றது மட்டும் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு, நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டு விஷயமும் இதுல இருக்கு. நம்ம ஒரு லாங்குவேஜை படிக்கிறோம்னா அது நம்ம வளர்ச்சிக்கு உகந்த ஒரு தேவையான ஒரு லாங்குவேஜை தான் நம்ம படிக்க முடியும். இவங்க இப்ப சொல்றது ஹிந்தி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இன்னைக்கு ஹிந்தியை திணிப்பேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு சமஸ்கிருதத்தை படிச்சா வந்து வேலை கிடைக்கும், அதை படிச்சா வந்து இன்னும் வட இந்தியாவில வந்து கும்பமேளாக்கு போறப்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பானிபூரி சாப்பிட்றதுக்கு பயனுள்ளதா இருக்கு, வாட்ச்மேன் செக்யூரிட்டிட்ட பேசுறதுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு. அப்படி இவங்க எல்லாருமே எதை மையப்படுத்துறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒரு இடத்துல பார்க்க போறதும் நம்மளுடைய வளர்ச்சியும் ஒண்ணு கிடையாது. நம்ம வளர்ச்சிக்கு தான் நம்ம வந்து படிக்க முடியும். இன்னைக்கு மாணவர்கள் ஏன் இதை வந்து போராடுறாங்க அப்படின்னா 60 ஆண்டு காலம் 70 இன்னும் சொல்ல போனோம்னா 85 ஆண்டு கால வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இந்தி திணிப்புக்கு எதிராக அன்று மாணவர்கள் வந்து போராடினாங்க, உயிர் தியாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஏன் இதை இருக்கோம்னா இன்னைக்கு நம்ம அன்னைக்கு போராடியதன் விளைவாதான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்தியாவில வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இளம் தலைவர் அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவில எந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா
தாய்மொழிங்கிறது தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் மாதிரி. அது இன்னும் பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு கோட்டை சொல்லணும் அப்படின்னா, அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை வர்றப்ப அயர்லாந்துக்காரங்க வந்து சொன்னாங்களாம், அவங்களுடைய கேலிக் மொழி அப்படின்ற அந்த லாங்குவேஜ் முக்கியமா, எங்களுக்கு நாடு முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது எங்களுக்கு வந்து மொழிதான் ரொம்ப முக்கியம், அது எங்களுக்கு உயிர் மாதிரி சொன்னாருங்க. அண்ணா வந்து இதை வந்து நாடாளுமன்றத்துல 1963 பேசி இருக்கிறாங்க. அப்ப அதே ஒரு உணர்வு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இதுக்கு தொடர்ந்து திமுக சார்ந்த திமுகவின் ஆதரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் அதே உணர்வு தான் இருந்துட்டே இருக்கும். அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்துல வந்து கலந்து. இல்ல, முதல்வரும் கூட இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது 65-38 போல் ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புமா இந்திக்கு, அதை திரும்பவும் அது மாதிரியான ஒரு போராட்டம் வெடிக்க வாய்ப்பு இருக்கா, அழுத்தம் கொடுக்கும் பிரச்சனை கேட்கும்போது அவர் நாங்க எதையுமே அரசு என்ன செய்ய, ஒன்றிய அரசு எது செய்தாலும் எதிர்கொள்ள தயாருங்கிறாரு. அப்ப இந்த மோதல் போக்கு முற்றுவதாகத்தான் என்ன முடிகிறது, இதுல வேறு வழிகள் எதுவுமே இல்லையா? இல்ல, அதாவது ஒரு நிர்வாக ரீதியா வந்து நாங்க வந்து ஒரு விஷயம் சொல்றோம், அதை வந்து தமிழ்நாடு ஏத்துக்கணும்னு சொல்றது வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கொள்கையை வந்து திணிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய கொள்கைங்கிறது இப்ப சமீபத்துல வந்து அவர் யாரு, ஜெகதீப் தன்கர், குடியரசு துணைத் தலைவரா, அவர் பேசும்போது சொன்னாரு, ஒரு மக்கள் ஒரு இனத்தோட மொழியை அழிச்சாதான் அவங்களுடைய அடையாளத்தை எல்லாத்தையும் வரலாற்றை வந்து அழிக்க முடியும், மொழி தான் எல்லாத்துக்கும் முக்கியமான பிரதானமான காரணியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு எல்லா வகையிலையும் போட்டியா அது நினைக்கிறது வந்து தமிழை மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கோட தாய்மொழிங்கிறது சமஸ்கிருதம், அதை வந்து அவங்களால தக்க வைக்க முடியல. அப்ப ஹிந்தியை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நாடு தேசம் மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு அடிப்படையில இங்க திணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹிந்தியை திணிக்கலாம் அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறது என்னன்னா, இப்ப தமிழ்நாடு தமிழ்ங்கிறது. இப்ப உதாரணமா இப்ப நம்ம தலைவர் வந்து இப்ப இரும்பின் காலம் அப்படிங்கறத ஆய்வின் அடிப்படையில 5000 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு ஒரு இதை வந்து நம்ம சொல்றோம். சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அகத்தியர் வந்து அப்படின்னு தமிழ் சங்கம் பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல ஒரு கதையை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையான விஷயங்களை வந்து முன்னிறுத்தி நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில திசை திருப்புற இடத்துலயும், இன்னொன்னு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மித்தாலஜின்னு சொல்லுவாங்க, கட்டுக்கதைகள் கற்பனை கதைகளை வச்சு அவங்க வந்து தங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, தொன்மை இருக்குங்கிறாங்க. நம்ம வந்து கீழடியோ சிவகலையோ அல்லது தாமிரபரணியோட பொருணை நாகரிகமோ அப்படின்னு வந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்தியால வந்து தமிழ்நாடு மட்டும்தான், திராவிடம் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் ஆரியத்துக்கு ஒரு கவுண்டரா இருக்கு. அப்ப கொள்கை ரீதியா யார் மிகப்பெரிய எதிரியாவும் பலமான எதிரியாவும் இருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்கள வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய வேலையை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் தலைவர் அவர்கள் ஏன் இன்னும் உறுதியா இருக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த பாரம்பரியம்ங்கிறது 5000 வருஷமான இந்த பாரம்பரியத்தை நம்ம இழந்துடக்கூடாது, அதுக்காக வந்து ஒரு 2000 கோடி நரேந்திர மோடி அரசு கொடுக்குது அப்படின்றதுக்காக நம்ம அந்த இடத்துல இறங்கி போக கூடாது. இன்னொன்னு வந்து ஒன்றிய அரசுல இது எந்த வகையிலும் நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மொழி கலாச்சார பண்பாட்டுக்கான ஒரு அபாயமா இருக்கிறதுனாலதான் நம்ம தலைவர் வந்து இதை துணிச்சலோட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு திரும்பவும் பிரஸ் மீட்ல பேசக்கூடிய மிக பிரதானமான விஷயம் என்னன்னா, தொகுதி மறுசீரமைப்பு இந்த விவகாரத்தை பெரிய அளவு பேசுறாங்க. அப்படி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? மாநிலங்களோட ஒத்துழைப்புங்கிறது ஒரு முக்கியமான அவசியம் தானே. அது மட்டும் இல்லாம மக்களவையிலும் மாநிலங்களிலும் போதுமான கூட்டணி பலமும் வேணும், அப்படியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இது மிகைப்படுத்தப்பட்ட உணர்வா, தமிழிசையும் அண்ணாமலை சொல்லுவது போல் திசை திருப்பும் முயற்சியான ஒரு கேள்வி இயல்பா எழுது இல்லையா? 31 எம்பியா மாத்திருவாங்கன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கை நடக்கிறதா அவங்க கூட முன்வைக்கிறாங்க. இல்ல அதாவது இது பயமுறுத்த நடவடிக்கை இல்ல, நமக்கான ஒரு எச்சரிக்கை, நமக்கான அபாயத்தை உணர்த்தக்கூடியதான் தலைவர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வகையில 39 இருந்து 31 ஆச்சுனால் நமக்கு ஆபத்து, பெரிய ஆபத்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அத 543 சீட்ல இருந்து மக்களவை தொகுதியை வந்து 848 ஆக்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் 10 சீட்டு தான் ஏத்த போறாங்க. 39 இருந்து 49ன்ற கணக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடக்கும். இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம தலைவர்கள் தென் மாநிலங்களே சொல்லி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, தென் மாநிலங்களுக்கு இதுவரைக்கும் 130 சீட் இருக்கு. இப்ப இவங்க இந்த மறுவரையறை மூலமா உயர்த்தினாங்கன்னா 165 இடத்துக்கு தான் வரப்போகுது. அப்ப எவ்வளவு, 35 தொகுதி தான் உயர்த்த போற சூழல் இருக்கு. அதே உத்தரப்பிரதேசல 80ல இருந்து 143 அளவுக்கு சீட்டு உயர்த்த போறாங்க. பீகார்ல வந்து 40ல இருந்து 79 அளவுக்கு உயர்த்த போறாங்க.
அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த 2 மாநிலத்தை வச்சாவே 222 சீட்டு வருது. சரிங்களா? இப்போ தென் மாநிலங்கள் மொத்தமா சேர்த்தே 165 தான். ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் மட்டுமே 222. இதோட சேர்த்து மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானையும் சேர்த்தாங்கன்னா அதுல ஒரு 50 100 தொகுதி, குஜராத்தையும் சேர்த்தா இது வரைக்கும் இருந்தது 200 சீட்டு அவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 367 சீட்டு வந்துருச்சுன்னா அப்ப எனக்கு ஹிந்தி பேசுற இந்த உத்தரப்பிரதேச, பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் இதோட சேர்த்து குஜராத்தை மட்டும் வச்சுக்கிட்டாவே நான் ஆட்சிக்கு வந்துருவேன் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவங்க கொண்டு வராங்க. இதுல ஏன் தலைவர் இன்னைக்கு வந்து மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துறாங்கன்னா, வாஜ்பாய் அவர்கள் 2002 ஆட்சி காலத்துல வந்து என்னன்னா 25 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி 2026 வச்சிருந்தாங்க. இப்ப 2026ல இவங்க இப்படி செய்யறாங்கன்னா நீங்க ப்ரொபோஷனலா ஏத்துங்க. இப்ப 543 சீட்டை 840 ஆக்க போறேன்னா தமிழ்நாட்டுக்கு 39 இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன வந்து உயர்வு கொடுங்க. உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளவு வந்து அந்த 80 சீட் இருக்குன்னா அதற்கு தக்கன உயர்வு கொடுங்க. ஒண்ணு ப்ரொபோஷனலா கொடுக்கணும். அதை தான் அவங்க வந்து செய்யணும். அதை வந்து அவங்க செய்யறதுக்கான இடத்திலேயே இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த ப்ரொபோஷனலா ஏத்துனா ஏத்துங்க, இல்லைன்னா ஏத்தாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு 20 வருஷத்துக்கு ஒத்தி வைங்க. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல முறைப்படி செஞ்ச மாநிலம் தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் எல்லாமே. அப்ப ஒரு விஷயத்த நீங்க சொன்ன விஷயத்த சிறப்பா ஒருத்தன் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு தண்டனையை கொடுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அது? அதனாலதான் தலைவர் வந்து அதை ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க. இதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் 1998ல வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கும் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை தமிழிசை சொல்ற மாதிரி இது நம்ம வந்து பயமுறுத்துற விஷயம் இல்ல. இந்தியால தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது தொலைநோக்கு சிந்தனையோட பார்த்து அதை அணுகும். அது இந்தி திணிப்பு விஷயமா இருக்கட்டும், சமூக நீதி இடஒதுக்கீடு விஷயமாகட்டும், இல்ல பொது விநியோக திட்டமா இருக்கட்டும், நீட்டு, இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஏன் எதிர்க்கிறோம்னா நமக்கான திட்டம் தொலைநோக்க தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கான அரசியல் இந்த தேர்தல் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் தலைவர் வந்து அப்படி பேசி இருக்கிறாங்க. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. தாமோதர பிரதானம் சொல்றாரு இதை வச்சு அரசியல் பண்ணாங்கன்றாரு. அதே மாதிரியே முதல்வர் வந்து அவங்களும் அதை வச்சு நிதி கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரியே முதல்வரும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு நொடி போதும் வரி கொடுக்க மாட்டோம் சொன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுன்ற இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இது தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு மோதல் போக்கவே இருக்கும்போது மக்கள் இதில் பாதிக்கப்பட மாட்டார்களா? இறுதியா என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது தர்மேந்திர பிரதான் வந்து இத வந்து தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வி சார்ந்த ஒரு விஷயம்னு பார்க்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எதிர்க்கிற ஒரு மாநிலம், நம்மளை எதிர்க்கிற ஒரு கட்சி, அந்த மாநிலத்துக்கு நம்ம வந்து நிதி கொடுக்காம முடக்குவோம் அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. இப்ப எல்லா அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்திய மாணவர்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தர்மேந்திர பிரதானுக்கும் கிடையாது, நரேந்திர மோடிக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப நம்ம புள்ள வந்து படிக்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அரசியல் பண்ண நினைப்போமா? இப்ப நீ இதை எக்ஸ்ட்ராவா படி அப்பதான் நான் இதை கொடுப்போம் அப்படின்ற. அப்ப இந்த மோதல் போக்குங்கிறத வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது. உரிமை சார்ந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு நிதி கொடுக்கிற விஷயத்துல ஒரு 15வது நிதி குழு சொன்னபடி இவங்க நிதி கொடுத்தாங்களான்னா நிதி கொடுக்கல. ஜிஎஸ்டி படி கொடுக்குறாங்களான்னா அந்த இது கொடுக்க மாட்டாங்க. புயல் வெள்ள மழை பாதிப்பு சென்னையில தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட்ஜெட்ல ஒதுக்குறதா இருந்தாலும் அதுவும் வந்து செய்ய மாட்டாங்க. அச்சுறுத்தல் தரக்கூடிய இடத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த மோதல் போக்கு வந்து கடைபிடிக்க வேண்டியது. இது மோதல் போக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, மாநிலத்தின் உரிமைக்கான குரல் அப்படின்னு. ஓகே, இது ஒரு அதாவது மறுசீரமைப்பு சார்ந்தும் ஒரு விவாதம் வெளிப்பட்டிருக்கு. அதை இந்தி சார்ந்தும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே விவாத போக்குன்று போயிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பொதுமக்களும் அரசு துறை மாணவர்களுமே கூட பார்த்தீங்கன்னா வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இது எங்கு இட்டு சொல்லும் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கடுமையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி.